இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 14ஆம் நாள் 29/12/2025 டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:26 லக்னம் தனுசு லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி நவமி அதிகாலை 4:41 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அதிகாலை 4:04 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 4:04 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:04 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் செயல்கள் சுமூகமாக நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகமான மனநிலையுடனும் இருப்பீங்க. வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடன் இன்று மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இன்று அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல கடின உழைப்பின் காரணமாக பணியில வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுமூகமான போக்கும் காணப்படும். திருமண உறவில இன்று உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நல்ல மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பாதுகாப்பான பொருளாதார நிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனுள்ள விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. உயர் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதும் நல்லது. குடும்ப பிரச்சனைகளினால இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மன நிம்மதியும் உண்டாகும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப தொழில புதுமையை புகுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்குச்சந்தை வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். சுமூகமான முடிவுக்கும் வருவீங்க. எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன உறுதியோடு தொழிலுக்கு தேவையான முடிவுகளையும் எடுப்பீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிள்ளைகளிடத்துல பிரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் பேசவும் செய்வீங்க. வியாபாரத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். பண பிரச்சனைகளும் குறையும். தொழில் ரீதியாக அலைச்சல்களும் இருக்கும். எந்த ஒரு வேலையை செய்தாலுமே அதனை சுலபமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. என்ற விஐபிக்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல நல்ல தீர்ப்பும் கிடைக்க பெறுவீங்க. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சில செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய அதிருப்திக்கு ஆளாகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீதிமன்றம் தொடர்பான வழக்கு விஷயங்கள்ல ஓரளவிற்கு நிம்மதியாகவும் உணர்வீங்க. சாதகமான போக்கும் காணப்படும். உங்களுடைய வேலையை பற்றி புத்திசாலித்தனத்துடனும் சாமர்த்தியத்துடனும் அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. ஆன்லைன் தொடர்பான வேலைகள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க.
குழந்தைகளிடத்துல இருந்து வந்த பிரிவினைகளும் நீங்கும். அவர்களிடத்துல ஒற்றுமை உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல புதிய எண்ணங்களும் உண்டாகும். வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கடன் தொல்லைகள் ஓரளவிற்கும் குறையும். நண்பர்கள் பற்றிய புரிதல்களும் மேம்படும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். வியாபார அணுகுமுறையில சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேன்மையும் உண்டாகும். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமையாக நடந்து கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கனிவாகவும் பேசுங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. பணியில திருப்தியாகவும் உணர்வீங்க. பணியின் பொழுது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒன்றிற்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். அவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சாதகமாகவும் இருக்கும். முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு பண உதவிகளும் செய்வீங்க. இன்றைய நாளை ஒரு பயனுள்ள நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிலருக்கு மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வீண் செலவுகளும் ஏற்படுங்க. இதனால சிரமம் என்று எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். திருமண வாய்ப்புகளும் கைகூடியும் வரும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து இடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய போக்கு உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று அவசரமான எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் தவிர்த்து கொள்வதும் நல்லது. தொழில்ல லாபமும் இருக்கும். இன்று ஓரளவிற்கு நல்ல பலன்களையும் பார்த்து விடலாம். எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. சில எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். கையிருப்பும் அதிகரிக்கும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த மன அழுத்தங்களும் குறையும். புதிய நண்பர்களுடைய பேச்சுக்களை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். அவசரப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். உறவினர்களிடத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. நட்பு வட்டாரமும் விரிவடையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. இன்று உத்தியோகத்துல எதிர்பார்த்த சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. காலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி பிற்பகலுக்கு மேல சுமூகமான போக்கும் காணப்படும். இன்று குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக அனுபவம் உள்ளவர்கள் கிட்ட ஆலோசனைகளை கேட்டு செய்வதும் நல்லது. மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கும். சகோதரர்களின் மூலமாக ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று ஆன்மீக பணிகள்ல தெளிவும் உண்டாகும். கலைத்துறையில செல்வாக்கும் அதிகரிக்கும். சேமிப்பது சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். உங்களுடைய உடன்பிறப்புகள் இன்று உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். தெளிவும் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். கவலைகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பொறுமையாக இருப்பதும் நல்லது. மனதில் இருக்கின்ற குழப்பங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. அதிகப்படியான பணிகளும் இருக்க தங்க செய்யும். குறித்த நேரத்தில் வேலைகளை முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். பணிகளை திறமையாக கையாள வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலை இன்று நேர்மறையான எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. என்று உறவில மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். ஓரளவிற்கு கையில பணமும் இருக்கும். இதனை சமாளிக்கவும் செய்வீங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு வயிறு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மாறிவரும் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. சிறு வியாபாரத்திலும் நல்ல லாபத்தையும் பார்த்துவிடலாம். தொழில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் வருமானமும் பெருகும். வங்கியில இருந்து கடன் தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். முயற்சிகள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. வேலை பார்க்கின்ற இடத்துல சாதகமான சூழலும் உண்டாகும். மனைவி இடத்துல எதற்கெடுத்தாலும் கோபப்படவும் வேண்டாம். சில செலவுகளும் இருக்கும். வீட்டு விசேஷங்கள்ல கவனமாக பேசுவதும் நல்லது. பிள்ளைகள் இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாங்க. யாருக்கும் எந்த அறிவுரைகளையும் கூறவும் வேண்டாம். பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். பழைய இனிய சம்பவங்கள் அனைத்தும் நினைவுக்கும் வரும். இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய தேவைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமும் இருக்கும். எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். இன்று குடும்பத்தினருடன் விசேஷ வைபவங்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் திருப்திகரமாகவும் முடியும். பணியாளர்களினால நல்ல ஒத்துழைப்புகளும் இருக்கும். குடும்பம் தொடர்பான விஷயங்கள் பரபரப்பாகவும் இருக்கும். ஆனால் யாரிடத்திலும் எதையும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். அன்றாட பணிகளிலும் முக்கியமான மாற்றங்களையும் செய்வீங்க. உங்களுடைய நிதி ஆதாயத்துல முன்னேற்றமும் இருக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள் வாங்குகின்ற முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. பயணங்களினால புதிய அனுபவங்களும் உண்டாகும். சிந்தனையின் போக்கள தெளிவும் உண்டாகும். கல்வி பணிகள்ல மேன்மையும் இருக்கும். கோபமான பேச்சுக்களை குறைத்தும் கொள்ளுங்க. புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். அசதி உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் மூலமாக பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாளாகவும் அமையும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய கொள்கையில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதகமான போக்கும் இருக்கும். உங்களிடத்துல மறைந்திருக்கின்ற ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்களுடைய செயல்திறனின் மூலமாக உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. தொடர்ந்து முயற்சிகளை செய்து உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதலான வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவுல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல உங்களுடைய கோபங்களையும் குழப்பங்களையும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது உறவுல நல்லிணக்கத்தை பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பணத்தை சிறப்பாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை நல்ல முறையில் பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது.
நண்பர்களை தேர்ந்தெடுப்பதுல கவனமாகவும் இருங்க. தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறும். வருமானமும் இருக்கும். பேச்சுவார்த்தைகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. நண்பர்களின் மூலமாக நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். ஆன்லைன் வர்த்தகத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் வந்து சேரும். வியாபாரத்துல நீங்க நினைத்தது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மனைவி இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வியாபாரத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நல்லபடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். சிலருக்கு வீண் செலவுகளும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி நிம்மதியாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. சில விஷயங்களினால மனதளவுல அமைதியற்ற உணர்வுகளும் ஏற்படலாம். தேவையற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். வேலை தொடர்பான முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கடினமான நேரத்துல நிதானமாக பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். எதிலும் என்று ஈடுபாட்டுடன் செயல்படுவதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தையும் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வழியில அனுகூலமும் உண்டாகும். வீட்டு தேவைகளும் பூர்த்தியாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது யோசித்து பேசுவதும் நல்லது தாங்க. பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். வேலை செய்கின்ற இடத்துல சக பணியாளர்களை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. நீங்க பொறுமையுடன் தாங்க கையாள வேண்டியதும் இருக்கும். அவர்களை தட்டி கொடுத்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல உங்களுடைய கோபங்களையும் குழப்பங்களையும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பிரியமானவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது அவசியமான சோதனைகளாகவும் இருக்கும். வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களும் உங்களுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை இடங்கள்ல நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். நிதானமாக செயல்படுவதும் நல்லது. தொழில்ல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்திற்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்த வேகத்துல நினைத்த வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். சொந்த பந்தங்களுடைய விஷயத்துல தள்ளி இருப்பதே நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மாணவர்களுக்கு கல்வியில உற்சாகமும் உண்டாகும். எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. புதிய பாதைகள் தென்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. எடுத்த காரியங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. அதிகரிக்கும் செலவுகளினால கையிருப்பும் கரையலாம். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால செலவுகளும் ஏற்படலாம். பணம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பொருளாதாரத்தை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. பழைய நண்பர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். சாமர்த்தியமாக செயல்களை எல்லாமே செய்து வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையுடன் சிறப்பான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தை பற்றிய எண்ணங்களும் மேம்படும். உறவினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாகன பயணங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. வெளிவட்டார தொடர்புகளும் அதிகரிக்கும். எதிலும் என்று சுறுசுறுப்புடன் செயல்படுவதும் நல்லது. வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல திறமைகளும் வெளிப்படும். பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களும் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அதிகாலை 4:04 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுமையுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். யதார்த்தமாக இருப்பதும் நல்லது. உங்கள் உடன் பிறந்தவர்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுக்கான நிம்மதியும் உண்டாகும். அவர்களிடத்துல அன்புடனும் பாசத்துடனும் நடந்தும் கொள்வீங்க. பணியிட சூழல்கள்ல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. உங்களுடைய பணிக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கமும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது மன அமைதியுடன் இருப்பதும் நல்லது. தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். சில சமயங்கள்ல உங்களுடைய கட்டுப்பாட்டை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவில நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக செலவு செய்வதும் நல்லது தங்க. செலவுகள் கையை மீறி போகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உளைச்சல்களின் காரணமாக தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். தொழில போட்டிகளும் இருக்கும். வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த பணம் கால தாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். நண்பர்களுடைய வகையில சாதகமான போக்கும் இருக்கும். வருமானத்துல சின்ன சின்ன மந்தத்தன்மையும் இருக்கும். வெளியூர் பயணங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஏதோ ஒரு வகையில மன அழுத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். வேலை அதிகமாக இருப்பதனால தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். நீங்கள் சொன்ன வேலைகளை நண்பர்கள் தட்டாமல் செய்தும் தருவாங்க. மன உறுதியோடு வேலைகளையும் செய்வீங்க. வாக்கு கொடுத்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் விஷயங்கள்ல எச்சரிக்கையாகவும் இருங்க. மனைவி இடத்துல புரிதல்களும் உண்டாகும். பிள்ளைகளுடைய விஷயத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. இன்று சிலருடைய விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சுக்களுக்கும் ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தவறான செயல்களை எண்ணி வருத்தப்படவும் வேண்டாம். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். மனதில தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இப்பொழுது தொடங்கக்கூடிய வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. வருமானத்தை பெருக்குவதற்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுக்கு படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நினைத்த சில பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். உறவினர்களுடைய வழியில விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது.
சிறு தொழில் தொடர்பான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விவசாய பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. சில திடீர் செலவுகளினால சேமிப்புகளும் குறையலாம். விவேகமாக செயல்படுவதும் நல்லது. உங்களின் மீதான நன்மதிப்பை இது மேம்படுத்துவதாகவும் இருக்கும். ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:04 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துறைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்களுக்குள் இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சமயோஜிதமான புத்தியை பயன்படுத்துவதும் நல்லது. வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். இதனால் அவ்வப்பொழுது சோர்வான உணர்வுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய பணிகளை நீங்க திறமையாக திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். இது உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தேவையற்ற பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. முடிந்தளவிற்கு அமைதியுடன் சென்று விடுவதே நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பணத்தை சிக்கனமாக கையாள்வதும் நல்லது. சேமிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல பணிச்சுமை கூடுதலாக தங்க இருக்கும். உங்களுடைய திறமைக்கு ஏற்ப ஊதிய உயர்வு, பதவி மாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் நினைக்கின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்புழக்கமும் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்க. இன்று செல்வாக்குமிக்க நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்கும். ஆனாலும் வரவு செலவு கணக்குகள்ல சமமான போக்கும் இருக்கும். கடன் கொடுப்பதுல கவனமாகவும் இருங்க. அவசரப்படவும் வேண்டாம். மனைவியிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல தேவையற்ற விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். கூடுதலாக உழைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியாளர்கள் உற்சாகமாக வேலைகளையும் செய்வாங்க. குடும்பத்துல புரிதல்களும் உண்டாகும். ஏதேனும் ஒரு திட்டங்களினால நல்ல பலனையும் பெற்றுவிடுவீங்க. வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல நேர்மையாகவும் செயல்படுவீங்க. இன்று உங்கள் வாழ்க்கை துணையின் வழியில சமாதானமான போக்குடனும் இருப்பீங்க. தாய்மாமனுடைய வழியில செலவுகளும் இருக்கும். உங்கள் தாயின் எண்ணங்களை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழலும் இருக்கின்றது. சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். ரகசியமான சில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். சோர்வு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் இருக்கும். தந்தையின் வழியில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளை வெற்றி காண்பதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கிட்ட நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. பிரார்த்தனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டவும் செய்வீங்க. உங்களுடைய பணிக்கான நன்மதிப்பையும் நற்பெயரையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாக பேசவும் செய்வீங்க. உறவிட மகிழ்ச்சியும் இருக்கும். பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற தன்னம்பிக்கையின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே துடிப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்று நீங்கள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. சில அவசியமில்லாத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பணத்தின் மதிப்பை அறிந்து செய்வதும் நல்லது. சேமிப்பதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. தொழில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள்ல பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். மனைவியினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஊக்கத்துடனும் வேலைகளையும் செய்வீங்க. தன லாபமும் இருக்கும். தொழில வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்களிடத்துல இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல பணிச்சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க. தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து விலகி இருப்பதை நல்லது. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடந்த ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய கோணத்துல யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் இருக்கும். வீட்டு பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உறவினர்களினால சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். சற்று பொறுமையுடன் இருந்தாலே போதுங்க என்ற சுமூகமான போக்கும் இருக்கும். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. மற்றவர்கள் கூறக்கூடிய விஷயங்களை அதிகப்படியாக நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். அதற்கு முக்கியத்துவமும் தரவும் வேண்டாம். அதிகாரத்துல இருப்பவர்கள் இடத்துல சில நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. மற்றவர்களுக்கு கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளை குறைத்தும் கொள்வீங்க. புதிய திட்டங்களுக்கு உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்புகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சிக்கனத்தை கடைபிடிப்பதும் நல்லது. படிப்புல ஆர்வமும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சகோதரர்கள் பக்க பலமாகவும் இருப்பாங்க. சுப முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். நல்ல வரனாக கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நிலுவையில இருந்து வந்த பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் என்றும் கூறலாம். என்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். சிறிய முயற்சியிலேயே உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முதலீடுகள் லாபத்தையும் ஏற்படுத்தும். உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பணியிடத்துல சுமூகமான போக்கும் காணப்படும். கடினமான பணிகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை விரைவாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். இன்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுடைய குடும்பத்தினருடைய வளர்ச்சிக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றலின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல லாபமும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் நல்லபடியாகவும் முடியும்.
தொழில ஏற்பட்டு இருந்த போட்டிகளை எல்லாமே நீங்க சரி செய்தும் விடுவீங்க. உறவினர்கள் தக்க சமயத்துல உதவிகளும் செய்வாங்க. நண்பர்களினால நன்மைகளும் உண்டாகும். தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். நண்பர்களுடைய பேச்சுக்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வேலையின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. உத்தியோகத்துல சில புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய பணிகள்ல அவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். நீண்ட நாட்களாக தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்து வந்த நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். எதையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. உங்களின் மீதான நம்பிக்கையும் மேம்படும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சிந்தனை திறன்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. அலுவலகத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிக்கவும் செய்வீங்க. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் மேம்படும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். சகோதரர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதையும் உற்சாகமாக செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களை மகிழ்விக்கவும் செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்திலேயுமே முன்னேற்றமும் உண்டாகுங்க. அதற்கான உற்சாகமும் இன்று உங்களிடத்துல இருக்கும். பிரார்த்தனைகளை விருப்பத்துடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணிச்சுமையின் காரணமாக பணியில சில அதிருப்தியும் ஏற்படலாம். மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். பணிகள் அதிக இறுக்கமாக தங்க இருக்கும். மன அமைதியுடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்காதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் என்ற சாதகமாக தங்க இருக்கும். நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் துறைகள்ல இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களின் மூலமாக வரவேண்டிய பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையிடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தொந்தரவு செய்து வந்த நோய் நொடியில இருந்து விலகுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்ததை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சில அவசியமில்லாத செலவுகளினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வேலை அதிகமாக இருந்தாலுமே பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. பாதியில் நின்ற வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். எதிர்பார்த்து இருந்து வந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வேலைகளை தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு தெய்வ பணிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். சிலருக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். புதிய முயற்சிகள்ல சின்ன சின்ன இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும்.
வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். நெருக்கமானவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. திட்டவட்டமாக செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உத்தியோகத்துல ஆதரவான சூழலும் இருக்கும். விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்களும் மேம்படும். பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்ப நலன்ல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. உங்களுக்கு இருந்து வந்த கோபங்கள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டிற்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். மாலையில பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில் ஏதாவது குழப்பங்களும் இருக்கும். இது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்காமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய நலம் விரும்பிகள் என்று உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. பணியிடத்துல சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். பணியில தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். நட்பான முறையில பழகுவதும் நல்லது. உறவில சுமூகமான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இதனால பெரிய அளவுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபாரத்துல எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில நீங்க நினைத்தபடி மேன்மையும் அடையலாம். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். நண்பர்களுடைய உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் காண்பீங்க. வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சில உதவிகளும் வந்து சேரும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். குடும்பத்துல இருந்து வந்த சலசலப்புகளும் நீங்கும். கடன் கொடுக்கும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலுமே பண விஷயத்துல அதிகமாக யாரையும் நம்பவும் வேண்டாம். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. வாகனங்களை இயக்கும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். வேலை சுமை இருந்து கொண்டே இருக்குங்க. சிலர் உதவுவதை போல உங்களுக்கு உபத்திரமும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். எதிலும் ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். கணவன் மனைவி இருவருமே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வரவை விட செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உழைப்பிற்கு உண்டான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சகிப்புத்தன்மையுடன் செயல்படுவதும் நல்லது. உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வாகன பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நிதானம் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் இருக்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருப்பதும் நல்லது. அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கடின உழைப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணிகள்ல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற புத்திசாலித்தனத்தின் காரணமாக செயல்திறனும் சிறப்பாகவும் இருக்கும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பண தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. எந்த விதமான இடையூறும் இன்றி சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றலின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் குறித்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியங்கள் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். வேலை இடங்கள்ல உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிக்கும். மன தைரியத்தோடு எதையும் சாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவர்ச்சியான பேச்சுக்களை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். தொழில லாபமும் இருக்கும். வியாபாரத்துல நீங்க நினைத்தபடி வருமானத்தை பார்த்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் சுமை குறைந்து நிம்மதியாகவும் உணர்வீங்க. பணவரவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். நினைத்ததுல நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. தடங்கல்களும் நீங்கும். சிலருக்கு ஏதாவது வம்பு வழக்குகள் வீடு தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற வில்லங்கங்கள்ல சிக்கிக் கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் முடியும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. அந்நிய பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வெளியூர் சென்று வரும் பொழுது உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. மனைவியின் வழியில அனுகூலமான பேச்சுக்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. சகோதரர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். செலவுகளை சமாளிப்பதுல சிரமம் என்று எதுவும் இருக்காது. தந்தையாரினுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். அரசாங்க வகையில இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குடும்பத்துல சாதகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல நட்பு வட்டாரமும் விரிவடையும். நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. சில செயல்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல தனவரவும் இருக்கும். மேலதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மற்றவர்களிடத்துல இரக்கத்துடன் நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். சில செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தாயின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.